ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் எமோஷனல் ஸ்டோரி. கதை ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சிட்டில மட்டாயான்னு ஒரு தைரியமான ஜேர்னலிஸ்ட் அங்க இருக்க ஒரு சைல்ட் டிராபிகிங் குரூப்பை பத்தி ரகசியமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நவீன் இதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு வந்துடுன்னு எவ்வளவு சொல்றாரு. ஆனா மட்டாயா கேட்காம கடத்தப்பட்ட குழந்தைங்களை காப்பாத்த போராடுறாங்க. அங்க நடக்கிற சண்டையில ஒரு குழந்தைய காப்பாத்தும் போது அந்த கடத்தல் கும்பலோட தலைவன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து சில மாசம் ஆகுது. இன்னொரு பக்கம் வேங் வீன்னு ஒரு வாய் பேச முடியாத கையில கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறவரு இருக்காரு. இவரை பாக்குறதுக்காக அவரோட பொண்ணு ரெய்னி சைனால இருந்து வராங்க. அவரோட பொண்ணு நீங்க என் கூடவே சைனாவுக்கு வந்துருங்கப்பான்னு கேக்குறாங்க. ஆனா வேங்வி ஏதோ ஒரு ரீசனுக்காக வர முடியாதுன்னு மறுக்கிறாரு. அண்ட் அவரோட பொண்ணு மட்டும் தனியா அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாரு. இதனால கோவப்பட்டு போற ரெய்னி ஒரு சின்ன பையன் அவனோட ஃபேமிலிக்கு ஆபத்துன்னு கூப்பிட்டு போறான். கடைசியில ஹெல்ப் பண்ண போன ரெய்னிய ஒரு சைல்ட் டிராபிகர் கிட்ட அந்த பையன் கோத்து விட்டுறான். குழந்தை காணும்னு தெரிஞ்ச வேங்வி ஓடி போய் அந்த குழந்தைங்களை கடத்துற கும்பலை போயிட்டு வெறித்தனமா சண்டை போடுறாரு. பட் எவ்வளவு சண்டை போட்ட கடைசியில அவங்க ரெய்னிய கடத்திட்டு போயிடுறாங்க. வேற வழி இல்லாம வேங்வி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. பட் அங்க இருக்கிற போலீஸ் கேப்டன் சீக்கிரட்டா அந்த கடத்தல் கும்பலோட வேலை செய்யறவரு. சோ அதனால இன்வெஸ்டிகேஷனை அப்படியே ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த வேங்வி யாருன்னு போலீஸ் சர்ச் பண்ணும்போது தான் இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அன்னோன் பாஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல ஜேர்னலிஸ்ட் மட்டாயாவோட ஹஸ்பண்ட் நவீன் தன்னோட ஒய்ஃபை தேடி அந்த குழந்தைகளை கடத்துற கும்பலை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா அந்த சைல்ட் டிராபிகர் மிஸ்டர் சாங்கோட கிளப்புக்கு போய் குழந்தைகளை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நடிப்பாரு. அதே கிளப்ல நம்ம வேங்வியும் வராரு. அங்க இருக்கிற ஒரு அடியாளு வேங்வியை ரெகக்னைஸ் பண்ணி அலர்ட் பண்ண சண்டை ஆரம்பிக்குது. இதனால மிஸ்டர் சாங் நவீனை கொல்ல சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு போவான். கையில ஆமரோட வேங்வியும் நவீனும் சேர்ந்து ஆப்போனன்ஸ் அடிச்சு பறக்க விடுவாங்க. நடுவுல இவங்க ரெண்டு பேரும் கூட ஒரு சின்ன சண்டை வரும். பட் உடனே அவங்க ரெண்டு பேரும் எனிமி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர்ந்து இந்த சைல்ட் டிராபிகிங் கேங்க பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மிஸ்டர் சாங்கோட ஐஸ் ஃபேக்டரிக்கு போவாங்க. அங்க மிஸ்டர் சாங் அவனோட ஆளுங்கன்னு எல்லாரையும் போட்டு அடிச்சு காலி பண்ணுவாங்க. பட் அவங்க தேடி வந்த இடத்துல அந்த சின்ன பசங்க இருக்க மாட்டாங்க. கடைசியா மிஸ்டர் சாங்க கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி உண்மையெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அந்த கடத்தின குழந்தைங்களை எல்லாரையும் ஸ்னேக் பிட்னு ஒரு இடத்துல மூவ் பண்ணிட்டதாகவும் சொல்லுவான். இவங்க அங்க இருந்து கிளம்புனதும் தப்பிக்க போற மிஸ்டர் சாங்க இந்த சைல்ட் டிராபிகிங்கோட எட்டு பாக்லுங்கும் அவனோட அடியாளு டாக்கும் போட்டு தள்ளிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மிஸ்டர் சாங்கோட பையனா வர ஹோவும் வெறியாகி அந்த இடத்துக்கு போவான். நெக்ஸ்ட் ஸ்னேக் பிட்ல ரெய்னி ஒரு வில்லன் அட்டாக் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. பட் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்க அந்த நேரத்துல கரெக்டா வேங்வியும் நவீனும் என்ட்ரி தராங்க. நவீன் ஸ்மார்ட்டா தன்னோட ஒய்ஃப் மட்டாயோட அக்கவுண்ட்ல இருந்து இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாரு. இதனால பப்ளிக்கும் போலீஸும் அங்க வருவாங்க. பட் அந்த கரப்டட் போலீஸ் கேப்டன் மக்களை தடுக்க பார்த்தாலும் ஒரு சில நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் அவரோட ஆர்டரை மீறி உள்ள போவாங்க. நவீன் அண்ட் வேங்வி கடைசியா ரெய்னியை காப்பாத்துறாங்க. அண்ட் நவீனும் அங்க இருந்து வேங்வி அண்ட் ரெய்னியை கூப்பிட்டு போக சொல்லுவாரு. பட் வெளியே போன வேங்வியை ரெய்னி கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்னேக் பிட் பில்டிங் குள்ள போய் நவீனுக்கும் மற்ற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போவாங்க. ஒரு பயங்கரமான ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை சேவ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவீனும் வேங்வியும் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும், அடுத்த நாள் தான் பெயில் தருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கூடயே ரெய்னியையும் அந்த இன்னொரு சின்ன பையனும் இருப்பான். இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த சைல்ட் டிராபிகிங்கோட எட்டு பாக்லுங்கோட ஃபாதர் இன் லா ஒரு கிரிமினல் கிங் பின். அவன் பாக்லுங்க போலீஸ் கிட்ட மாட்டி விட பாப்பான். பட் கடுப்பான பாக்லுங் அவனோட ஃபாதர் இன் லா மத்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளும். பட் இந்த சண்டையில தெரியாம அவனோட பிரெக்னன்ட் ஒய்ஃபை கத்தியால குத்திடுறான். இதனால வெறியான பாக்லுங்கும் அவனோட ஆளு தாக்கும் ரிவெஞ்சுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகி மேக்ஸிமம் காப்ஸ போட்டு தள்ளுறாங்க. ரெய்னியையும் அந்த சின்ன பையனும் தப்பிச்சு போக பார்ப்பாங்க. அந்த நேரத்துல வேங்வியும் நவீனும் ஜெயில் செல்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து ஒரு பெரிய சண்டைக்கு போவாங்க. அங்க நடக்கிற ஃபைனல் ஃபைட் ரத்தம் தெறிக்க சண்டை போடுவாங்க. நடுவுல மிஸ்டர் சாங்கோட பையன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு வருவான். கடைசியில மட்டாயை கொண்டது நான் தான் அந்த டாக்குன்றவன் சொல்ல பயங்கர கோவத்தோட நவீன் டாக்கோட சண்டை போடுவான். பட் கடைசியில ரெண்டு பேருமே காலி ஆயிடுவாங்க. ஃபைனலி பாக்லுங் அந்த ஓவை கொன்னுட்டு வேங்வியோட சண்டை போட போவான். கடைசியா பாக்லுங் வேங்வியை நாக் அவுட் பண்ணாலும் வேங்வி அந்த வில்லனோட தலையில அடிச்சதால அவன் அங்கேயே காலி ஆயிடுவான். ஒரு மாசத்துக்கு அப்புறம் வேங்வி, ரெய்னி, அந்த சின்ன பையன், போலீஸ் ஆபீசர் யடாங்னு எல்லாரும் சேர்ந்து நவீனோட ஆஷஸ கடல்ல கரைக்கிறதுக்காக போவாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் மட்டாயாவும் ஆனர் பண்ணுவாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்ல ஜெயில் செல்ல இருக்கும்போது வேங்வி முதலா நவீன் கிட்ட தன்னோட நேம சைன் லாங்குவேஜ்ல ரிவீல் பண்ணுவாரு. அண்ட் வேங்வியும் அவரோட ஸ்டோரியை அவர் பொண்ணு ரெய்னி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறதோட இந்த படம் முடியும். இந்த படம் தமிழ் டப்ல இப்ப கரண்டா அவைலபிள் இல்ல. பட் இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு ஸ்டோரி என்னன்ட்டு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த படம் ஆல்ரெடி பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.